சர்ச்சின் சார்பாக கர்த்தருக்கு ஆசீர்வாதம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அருமையாய் வாசிச்சாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நேர்த்தியா இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தேன். அது விசேஷமான அபிஷேகம் இருந்தாதான் அப்படி வாசிக்க முடியும். கர்த்தர் கண்டிப்பா எங்களுடைய ஊழியங்களை உங்களை கண்டிப்பா நாங்க ஜெபிப்போம். மகிமையான காரியங்கள். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் நடுவிலே ஒரு வாசம் பண்ணுகிற தேவன். அவ்வளவு நேர்த்தியா வாசிக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஒரு பாடலோடு கூட உடைய சாட்சி சொல்லி அப்படியே நம்ம செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நேரம் அதிகமா எடுக்க மாட்டேன். காலங்களின் சமயங்களையும் தேவன் வாய்க்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, என் இயேசையா. இந்த பாடலை பாடலாம். அடியால் சொன்னது போல சென்னையில திருவொற்றியூர் பட்டணத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கென்று ஊழியத்தை 9 ஆண்டு காலமே சபை ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதன் பேரு கிறிஸ்டினா ரூபவதி. அல்லேலூயா. சாட்சி சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் நாமத்தின் மகிமைக்கென்று இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்களாமே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, இயேசையா. அல்லேலூயா. என் இயேசையா. அல்லேலூயா.
கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடியாளின் சாட்சி தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சோதனைகள் எடுக்கிறேன். ஜாய் மிராக்கல் மினிஸ்ட்ரி இல்ல, ஜாய் ஃபயர் மினிஸ்ட்ரி. மிராக்கல் வச்சா நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரதர் உங்களை ஐயா கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது எனக்கு ஜெர்சன் ரெடி ப்ரோ பிரதர் பார்த்த மாதிரியே இருந்தது. எங்களுடைய ஊழியத்தின் அழைப்புல சபை ஊழியம் நடத்தும் முன்னாடி அவருடைய ஊழியத்தை தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கண்டிப்பா சொல்றேன், அந்த ஊழியக்காரரை தேவன் எப்படி மகிமையாய் அக்கினியாய் பயன்படுத்துகிறார். பாடுகள் அவருடைய ஊழியத்துல சரியான பாடுகள். ஆனால் கர்த்தர் நாமம், அவர் ஊழியனா ஃபயர் தான். ஆமென், அல்லேலூயா. அக்கினியின் தேவன் உங்கள் நடுவில் விழாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை மேன்மையாய் நடத்துவார். இந்த ஜேம்ஸ் ஐயாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். ஆமென். 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த நாட்கள் எல்லாம் நாங்க இந்து குடும்பத்தை, பரம்பரையான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். அப்போ இந்த சுனாமி வந்துட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், 2 பழம் எடுத்து நல்லா இப்போ ஞாபகம் விளக்கெல்லாம் கொடுத்து வீட்டுல பயங்கரமான மந்திரக்கட்டு, வீட்டெல்லாம் மஞ்சள் தண்ணி போட்டு தெளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு வீடு ஆடுது, ஒண்ணுமே புரியல. அதை விட பயங்கரமான எங்க வீட்டுல அடிச்சிட்டு இருக்கு. மந்திரத்தின் கிரிகள்ல என்னுடைய குடும்பம் அதிகமாய் அசைக்கப்பட்டது. என்ன செய்யறாங்க, யாரு செய்யறாங்க எதுவுமே தெரியாது. நல்லா ஓடிட்டு இருந்தோம். என்னுடைய தகப்பனார் தான் மூத்த பிள்ளை. அவருக்கு கீழே 10 பேர் பிறந்தவர், கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் 5 பேரும், மீதமுள்ளவர்கள் சகோதரிகளா இருந்தார்கள். பரம்பரையான ஒரு இந்து குடும்பம். எங்களுடைய அப்பாவுடைய ஊர் பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு. அதுதான் அந்த இடத்துலதான். அவங்க சென்னையில வந்து நாங்க செட்டில் ஆயாச்சு. எங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் பார்த்தாலே எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஒயிட் சாரி கட்டுறவங்களை பார்த்தா பிடிக்காது. நகை போடாம வரவங்களை பார்த்தாங்கன்னா அப்படி விலகி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயம் உள்ள ஒரு மனுஷன். எங்களுடைய குடும்பத்திலேயும் என்னுடைய இளைய சகோதரன் இந்த மந்திரத்தினால் அதிகமாக அவர் அசைக்கப்பட்டோம். கண்ணீரும் வேதனை. என்ன ஒரு காரியம் என்றால், சொந்த வீட்டுல இருந்தபடினா நாங்கள் தப்பிச்சோம். ஒருவேளை வாடகை வீடு இருக்குமானால் அவ்வளவுதான், எங்க எடுத்துட்டு போயிருப்போம்னு தெரியாது. அப்படி ஒரு காரியம். வீட்டுல பயங்கரமான ஒரு தரித்திரமான ஒரு போராட்டம். முதல்ல கையின் பிரயாசங்கள் எல்லாம் முடக்கப்பட்டது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்பதான் காலேஜ் ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய கண்ணீர் வேதனை, பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள். உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர். இன்னொன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த இடத்துக்குலாம் போய் எல்லா இடத்துல போய் சுத்திட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வா அப்படின்னு நம்ம ஆள் உட்கார்ந்து இருப்பார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனுஷன்ல நம்புறியா, மந்திரவாதி கிட்ட போறியா, எங்கெல்லாம் போறியா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வா, அப்புறம் என்னுடைய வல்லமை என்ன அப்படின்னு காட்டுவோம்னு சொல்லி ஆண்டவர் பார்த்திருப்பார். அல்லேலூயா. தாயின் கருவிலை உருவாகும் என்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்று சொன்னவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே பயங்கரமான ஒரு போராட்டங்க. ஃப்ரெஷ்ஷா ஆபீஸ் போயிருக்கிறேன். அப்போ அந்த மேனேஜர் கூப்பிட்டு பேசுனாங்க. நல்லா வேலை செய்யறாங்க, ஆங்கிலத்தை நல்லா பேசுறாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கருவினாலே கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல்ல வேலை கிடைச்சது ஒரு ஆபீஸ்ல தான். அப்போ போகும்போது அந்த மேனேஜர் கூப்பிட்டு பேசினா, நல்ல வேலை செய்றீங்க, ஏமா இப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கீங்க, இந்த சகோதரனுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஐயா அதனால அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்க சர்ச்சுக்கு வாங்கம்மா அப்படின்னு ஈஸியா சொன்னாரு. எங்க அப்பாவுக்கு சர்ச்சு பார்த்தாலே பிடிக்காது, ரொம்ப கொடுமையான ஒரு காரியம்.
சர்ச்சா அதெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி அப்படி இயேசுவனாலே அவருக்கு பிடிக்காது. ஏன்னா இளம் பிராயத்துல இருந்தே டியூஷன் படிச்சது எல்லாமே ஆர்சி டீச்சர் கிட்ட தான் நான் டியூஷன் படிச்சது. அதனால எனக்கு இந்த கிறிஸ்மஸ் டைம்னா இந்த குடில் செட் பண்றது, அலங்கரிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆனா எந்த நேரமும் அவங்க இந்த மணி வச்சு சோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கேன் நான். அப்ப இளம் பிராயத்துல இந்த புதிய ஏற்பாடு புஸ்தகம் இந்த ப்ளூ கலர் பைபிளை பக்கத்துலயே வச்சு கட்டி பிடிச்சு படுத்துட்டே இருப்பேன். அன்னைக்கே எங்க அப்பா என்னை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பிரிச்சுட்டாரு. பைபிள் எல்லாம் பிடிங்க, இதை விட்டுட்டா ரொம்ப பைத்தியமா போயிடும் அப்படின்னு சொல்லி பைபிளை பிடிக்கிட்டாங்க. அதோட விட்டுட்டேன். எனக்கும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி. இயேசுவை அவ்வளோ தெரியாதுங்க எனக்கு. ஆனா இந்த டியூஷன்ல போயிருந்ததுனால அவரை தெரிந்து கொண்டேன். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலைகள்ல இப்படி இந்த சார் சொன்னாரு, நீங்க வாங்க இந்த மாதிரி பிரேயருக்கு வாங்கம்மா, சர்ச்சுக்கு வாங்கன்னு, நீங்க உடனே இப்பயே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. போனை எடுத்து பண்றேன். அப்ப எங்க அப்பா கேட்ட, ஒரே நாள்ல விடுதலை ஆயிடுமா? நான் வரேன், வரமாட்டேன்னு சொல்லல. அந்த இயேசு ஒரே நாளில விடுதலையை தருவார் அப்படின்னு கேட்டு நான் போனை கையில வச்சுட்டு எங்க மேனேஜரை கேட்கிறேன், சார் ஒரே நாள்ல விடுதலை ஆகுமான்னு கேட்கிறாரு. ஏன்னா நிறைய மந்திரவாதிகிட்ட போயிட்டோம், ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணியாச்சு, எல்லாம் திருமணத்துக்கு வச்சிருந்த பணங்கள் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணியாச்சு. வீட்டுல எந்த ஒரு எதுவுமே ஒரு விடுதலை கூட இல்லை. நிறைய மாலை போட்டான் தம்பி. எந்தெந்த மாலை போடுவாங்களோ அதெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்துல பிள்ளைங்க எப்படி குளிக்கிறாங்களோ தெரியல, அப்படிப்பட்ட எல்லா மாலைகளையும் போட்டு மணி ஆட்டிக்கிட்டே அழுவோம், பயங்கரமா அழுவான். என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அந்த ஒருத்தருமே விடுதலை ஆக்கல. எங்க அப்பா பார்த்துட்டே தான் சரி ஒரே நாள்ல விடுதலை. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அந்த சார் சொன்னார் விசுவாசத்தோடு, நீங்க வாங்கம்மா இயேசுடைய வல்லமையை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சரி மறுநாள் நாங்க கடந்து போகிறோம், அந்த சபைக்கு போகிறோம். போனப்ப பொஷாக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு போனோம். போனப்ப அங்க தம்பி நல்லா எழுந்து ஓட ஆரம்பிச்சாரு, நல்லா நடக்க ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, பிள்ளை ரொம்ப பலவீனமா இருந்த பிள்ளை நல்லா ஓடுறாரே வராருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாச சொல்லி அனுப்பிச்சாரு, இது மாசத்துல ஒரு நாள் தான் இந்த மீட்டிங் நடக்கும், தண்ணியை ஜோமணி வீடுல தெளிங்க அப்படின்னு சொன்னார். வீட்டுல ஜோமணி தண்ணி தெளிங்க அப்படின்னு சில ஆலோசனை கொடுத்து அந்த பிரேயர் ஆயெல்லாம் கொடுத்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டோம். தண்ணி தெளிக்கிறேன். அப்ப அவன் சொன்னா, நானே தெளிக்கிறேன், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவன் எடுத்தான். அந்த தண்ணி 7 சிலுவை போட்டு அந்த இயேசப்பா ரத்தத்தை அங்க அந்த பிரேயர் ஆயில் விட்ட உடனே அந்த ஆண்டவரோட ரத்தமாய் மாறிச்சு. அவனுக்குள்ள மறுபடியும் அந்த பயங்கரமான ஒரு போராட்டம், அந்த தண்ணியெல்லாம் தூக்கி விசிறடிச்சுட்டு அவனுக்கு மறுபடியும் பயங்கர ஒரு அலைக்கழிப்பு வேதனை. அப்போ யாருமே வரலங்க. நம்முடைய பிரபு பாஸ்டர் தான் என்னை இங்க கொண்டு வந்தது, என் தம்பி பிரபு தம்பி. அவர் தான் என்ன பண்றாரு, வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது படியில ஏறி வந்தார் பைபிளை தூக்கிட்டு. வரும்போது நான் எட்டி பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், அந்த பைத்தியக்காரன் வரான், அவரை காணோம், அவனை உள்ள சேர்க்காத, சேர்த்துனா ஏசு ஏசு நம்மள பைத்தியமாக்கிடுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பைத்தியமா இருக்கிறேங்க, நானு பயங்கர பைத்தியமாயிட்டேன். ஹல்லேலூயா. எந்த வாயினால நான் பார்த்து அந்த பையனை நம்மள பைத்தியமாக்கிடுவான்னு சொல்லணும், இன்னைக்கு பைத்தியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி சொன்ன உடனே அந்த தம்பி ஒண்ணுமே கோச்சுக்கல, என்ன சொன்னாலும் திட்டினாலும் ஒரு அமைதியா இருப்பாரு. வீட்டுக்குள்ள வந்தார், அக்கா உங்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, குடும்பத்துல ஜெபம் பண்ணலாம் அப்படி. எங்களுடைய சபை அதாவது திருவச்சூர்லயே யாகமா சபைன்னு சொல்லி ஒரு சபை இருக்குது, பெராக்கா ஊழியங்கள். 3500 பேர் ஜனங்கள் போகிற அந்த பாருங்க, அந்த ஊர்ல தான் நாங்க இருக்கிறோம்னா இயேசுவை அறிந்து கொள்ளவே இல்லை. வாங்கக்கா நம்ம அங்க போலான்னு சொல்லப்ப எங்க அப்பா கேட்டாரு, இப்பதான் போயிட்டு வந்து மறுபடியும் அவனுக்கு சரியாவல, நீ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு உங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த தம்பி வந்து 2 பேரும் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க வந்திருக்க ஐயா நம்முடைய செங்கல்பட்டுல தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சுரேஷ் பாஸ் இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் தமிழரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் பிரபுவும் 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்பதான் ஆவியானவர் முதல்ல பேசுறாங்க. தீர்க்கதரிசியா உன்னை வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒண்ணுமே தெரியாதுங்க, தீர்க்கதரிசி நமக்கு என்ன தெரியும்? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொடுக்கிறாரு. ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் காதுல கேட்டு வாங்கிட்டு, ஆண்டவரே முதல்ல என் தம்பியை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார். ஒரு ரத்த கலப்புகளை தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு, மனுஷனுக்கு ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி அவர் பேசுனதெல்லாம் மனதில் வச்சுட்டோம். அவங்க போயிட்டாங்க. அந்த 3 பேரும் போயிட்ட பிறகு மறுபடியும் ஜெபம் அப்படி நடத்தும்போது என்னுடைய தகப்பனாருக்கு உடனடியாக விடுதலை வேணும். இன்னைக்கு எப்படிதான் நம்ம எல்லாருமே கேட்கிறோம்ல, நம்ம இருதயத்தின் கடினத்தின் படிக்கு தான் இன்னைக்கு நம்ம விடுதலை இல்லாம நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் விடுவிக்க 1 நிமிஷம் போதும் அவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நம்ம இன்னைக்கு நிறைய நம்மள சோதிச்சு பார்க்க போறோம், எதனால இன்னைக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த செய்தி தான் ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களா, இவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் முடியாதுமா, எங்கே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி, அப்பாவுடைய வார்த்தைகள் பயங்கர மோசமாயிடுச்சு. நான் என் தம்பி தெரியாம கூட்டிட்டு போயிட்டேன். கூட்டிட்டு 2 பேரும் போய் யாகமா காலில் விழுந்தோம். அப்பதான் அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்கம்மா, அதில் எழுந்துருமா, ஊழியக்காரன் காலில் விழக்கூடாது, நாங்களும் மனுஷர்கள் தான், ஆண்டோடைய சமூகத்துல தான் நீங்க விழணும் அப்படின்னு. அப்ப சொன்னேன், என் தகப்பனை என்னை வந்து தம்பி இது மாதிரி கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்குன்னா, நீங்க வாலிபுல தங்க முடியாது, 2 பேரும் தங்க வைக்கிறானா உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடியாகவே
எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா எல்லாம் அந்த விக்கிரகத்தின் படத்தெல்லாம் எடுத்து, ஏன்னா என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா அவரே என்ன பண்ணாரு, வீட்டுல இருக்க எல்லா படங்களையெல்லாம் எடுத்துட்டு, இந்த கிருஷ்ணர் பொம்மை தெரியுமா உங்களுக்கு, அங்க வந்து இந்த கிருஷ்ணர் நின்றுட்டு இருப்பார், பின்னாடி ஒரு வெள்ளை மாடு ஒண்ணு, அந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, எனக்காகவே வாங்கி வச்சிருந்தேன், அதை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதையும் தூக்கி போட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே மெய்யான தெய்வம். ஆமென். பாருங்க எப்படி எல்லாம் கிரியை செய்திருக்கு பாருங்க. ஆனாலும் அவங்க எடுத்துட்டு போட்டாச்சு. போட்ட உடனே வீடெல்லாம் சுத்தமாச்சு, தண்ணி ஜோமணி எல்லாம் தெளிச்சு எல்லாம் பண்ண உடனே, ஆனா என் தகப்பனார் பார்த்தா இன்னும் விடுதலை இல்லையே, இன்னும் வீட்டுல எதுவுமே சரியாகலைன்னு சொல்லும் பொழுது, நாங்க இந்த சபைக்கு போது எங்க அம்மாட்டையே சொல்லிட்டாரு, முதல்ல இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திடு, தலையில துணியை போட்டு வீட்டுல நான் அழுதுவே தாங்க இருப்பேன், அழுதுதான் ஜெபம் பண்ணுவேன். இப்ப கண்ணீரே இல்லை, அவ்வளவு அழுது தேவ சமூகத்துல காத்திருப்பேன், ஆண்டோட சமூகத்துல கண்ணீர் தான். அப்போ அப்பா கூட பேசுவேன். அது வேற நம்ம தப்பு பண்றோம். நிறைய பேர் எத்தனை இருக்கீங்க, ஒரு அலையிலே சொல்லுங்களேன், உள்ள இருக்கவங்களா, ஏசுதான் உனக்கு அப்பா, ஆமா அவன் தான் எனக்கு அப்பா, நீ இல்ல அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சேன். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சோம். ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்க நம்ம தப்பு பண்றோம். அப்ப எங்க ஆண்டவர் என்ன பேசினாரு என்கிட்டனா, இது மாதிரி நீ பேசினா அவன் கூட வருவானா, இல்ல என்ன தேடுவானா, என்ன பேசினாலும் நீ அமைதியாயிரு, முழங்கால் படிக்கிட்டு உன் தகப்பனுக்காக நீ செவி, நான் அவனை மாற்றுவேன் சொன்னார். சிகரெட் பழக்கத்துல இருந்தார் எங்க அப்பா. அதே ஆண்டவர் இந்த 2 ஆண்டு காலமாக முழங்கால் போட்டு சோமணி தேவ சமூகத்துல காத்திருந்தேன். அதே போல நாங்க போனப்ப என்னை வீட்டுல சேர்க்க கூடாது, இந்த பொண்ணை வீட்டுல சேர்த்தினா இனிமே ஒன்னையும் வெளியே துரத்துவேன் எங்க அம்மா கிட்ட பேசினார். இப்படியே சொன்னார். உடைக்கப்பட்டேன் நான் ஆண்டவரே. அப்பதான் வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லையா, சங்கீதம் 27 தகப்பனும் தாயுனை சொல்லுங்களேன். இந்த வார்த்தை முதல்ல சொல்ல வாசிக்கும் போது நான் உலகத்துல போது வாசி, என்ன இது அம்மா போய் மறப்பாங்களா, அப்பா மறப்பாரா அப்படின்னு. அப்பதான் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு சொல்லுங்க மறந்த முடிங்க, இறங்காமல் இருப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை. எவ்வளவு வார்த்தைகள் உண்மை தரும். இன்னைக்கு கூட நம்ம பிள்ளைகள் என்ன பண்றோம், வெறுத்து நீ போ, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலன்னு சொல்லி நம்ம தள்ளிடுறோம். அந்த வார்த்தையின் சுச்சுவேஷன் நான் கடந்து வரும்போது ரொம்ப மிகவும் வேதனைப்பட்டேன். ஆண்டோட சமூகத்துல அதிகமாய் காத்திருந்தேன். அப்ப ஸ்கூலுக்குள்ளேயே எனக்கு பிரேயருக்கு எனக்கு இடம் கிடைச்சது. எங்க டீச்சர் வேலைக்கு போய் சேர்ந்து அந்த சர்ச்சிலேயே யாகம சபையில போய் ஸ்கூல் இருந்தது, அங்கேயே உள்ள போயிட்டு ஸ்கூல்ல டீச்சரா போய் ஜாயின் பண்ணி, உள்ள ஃபுல்லா சாப்பாடே இருக்காதுங்க, வீட்டுல தான் தரித்திரமாச்சு, டிஃபன் பாக்ஸ் மட்டும் பேக்ல தெரியுற மாதிரி வச்சுட்டு எடுத்துட்டு போவேன். போய் சின்ன குடாரத்துல ஜெபிப்போம். மத்தியான நேரத்துல சாப்பிட எல்லா டீச்சர்ஸும் கூப்பிட்டு வாங்க சாப்பிடலான்னு, சாப்பாடு இருந்தா தானே சாப்பிட முடியும். அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அப்படியே பேக்ல தெரியுற மாதிரி வச்சு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு கரெக்டா அங்க லஞ்ச் பேர்ல அதுவும் போயிட்டு சின்ன குடாரத்துல அழுவேன். ஆண்டவரே, மனுஷன் 40 நாள் மாத்திரம், சொல்லுங்க, மனுஷன் 40 நாள் மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கேன். எனக்கு சாப்பாடு இல்ல ஆண்டவரே. வேதத்தை வாசிப்பேங்க, பசியே இருக்காது, உண்மையதான் சொல்றேன், சாட்சியா சொல்றேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்ச ஆகாரம் இருக்காது, வீட்டுல அவ்வளவு தரித்திரம், பயங்கரமான ஒரு தரித்திர போராட்டம். யார் செஞ்சாங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏன்னா என் தகப்பனார் அவ்வளவு கோபமா இருந்தார். யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு அவனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். எப்படி சொன்னாரு, என் பிள்ளைக்கு இப்படி மந்தரம் செய்தவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஊழியக்காரல பார்த்து கேட்டார், சொல்லுங்க யார் செஞ்சது அப்படின்ட்டு. ஆண்டவர் அவன் சொல்லவே இல்லை. சிலருக்கு தேவன் உடனே அந்த காரியங்களை வெளிப்படுத்துவார், அவளுடைய இருதயத்தை அறிந்தவர். ஆமென், அல்லேலூயா. எங்களுக்கு 3 ஆண்டு காலம் யார் என்ன செய்தாங்கன்னே எங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் வெளிப்படுத்தவே இல்லை. அப்புறம் சமாதானமாய் எங்க அப்பா எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவர் அவங்க நல்லா இருக்கட்டும், எங்களை நீங்க குணமாக்குங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், நீங்க எங்களை விடுதலையாக்குங்கன்னு சொன்னோடனே விஷயம் வெளியவே வந்தது. இன்னைக்கு நிறைய காரியங்கள் ஏன் நமக்கு வரைபொருளை வெளிப்படுத்தலைன்னா நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடிக்கு தான் அவரு மறு உத்தரவு கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என்னுடைய சபை மக்கள் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லுங்க என்னவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள சொல்லுவாங்க, ஆமா இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படி இருக்கிறது, இப்படி சாட்சி இல்லாம ஒரு விடுதலை இல்லாம இருக்கிறது காரணம் யாரு, நான் தான். ஆமென். தன்னைத்தானே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராய் இருந்தார். அது போல திருமண காரியங்களுக்கு நிறைய தடைகள் இருந்தது. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான ஒரு கணவர். கர்த்தர் நல்லவர். எப்பவுமே ஆண்கள் தான் ஊழியம் செய்யணும், பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது. நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கேன். பாஸ்டரோட வைஃப்லாம் அங்க தூரமா உட்காந்துருப்பாங்க. ஐயா கோச்சுக்காதீங்க, நிறைய ஊழியங்கள் போயிருக்கேன். பாஸ்டர் வைஃப் எல்லாம் எங்கேயோ தூரமா டீ கொடுத்துட்டு அப்படி இருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல காத்தது. ஆனா கர்த்தர் நல்லவராய் இருந்தார், ஏற்ற துணையை கொடுத்தார். ஊழியத்துக்கு இவர் எப்பவுமே ஒரு தடையா இருந்ததே இல்லை. ஆண்டவர் நல்லவர். ஊழியம் என்று சொல்லி வரும்போது சபை ஊழியத்தை தேவன் கொடுத்தார். குடும்பம் முழுவதுமாக நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். ஆண்டவர் என்னோட தகப்பனாருடைய இருதயத்தை கடினத்தை மாற்றினார். இன்னைக்கு ஒரு சபை ஊழியம் அப்படின்னு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது, அதுக்கு முன்பதாக வீடு சந்திப்பு ஊழியங்களுக்கு போகும் பொழுது அங்கே ஒருத்தவங்க ஆவடியில நமக்கு ஒரு இந்த கில்கால் காஸ்பல் மிஷனரின்னு சொல்லி ஒரு ஊழியம் இருக்கு, நீங்க அங்க போய் கேளுங்க. நீங்க தான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், ஸ்கூல் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சர்ச் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனேன். 8th 9th
பிசிக்ஸ் டீச்சரா போனேன். கர்த்தர் நாம மகிமைப்பட. நல்ல சம்பளங்க, சரியான சம்பளம். ஆனா அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். சம்பளம் எல்லாம் வேண்டாம்ப்பா, என் குடும்பம் எந்த ஊழியக்காரங்களா வருவாங்களா அப்படின்னு நான் காத்திருந்த கண்ணீர் விட்டேனே. அப்போ என்னை நீங்க அனுப்பணும் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக நீங்க அனுப்பணும்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்துட்டேன். அப்ப இவங்க சொன்னாங்க சபை ஊழியம் இருக்குங்க காஞ்சிபுரத்துல, சுங்குவார் சத்திரத்துக்கு உள்ள ஒரு ஊழியம் இருக்குமான்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. போனா ஒரே பாம்பு மேய்துங்க. நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, எனக்கு பல்லினாலே பயம். இப்பயே இங்க உட்காந்து யோசனை பண்ணிட்டு இந்த இவ்வளவு பூச்சி வருது, கண்டிப்பா பல்லி இங்க வரும் அப்படின்னு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு பயம்தான் மொழி நான். ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போனார். ஒரு 2 ஆண்டு காலம் அங்க இந்த மிஷினரி ஊழியத்துல. அப்பதான் தெரியும் மிஷினரி ஊழியர்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருக்கு. சும்மா அசால்ட்டா சொல்றோம், காணிக்க கொடுக்க கூட நம்ம பேக்ல கையை விட மாட்டோம். ஆனா அந்த மிஷினரி ஊழியர்கள் படுகிற அந்த கிராம ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில எழுந்தா அந்த பாயை நம்ம தட்டணும்னா கருந்தேள்கள் அப்படி கொட்டுங்க. வள்ளியெல்லாம் உங்க சைஸ் என் சைஸ்ல அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த இடத்துல. சுங்குவார் சத்திரத்துக்குள்ள ஒரு கிராமம், மகாதேவி மாரி மங்கலன்னு சொல்லி. கரண்ட் இருக்காது. போன ஆண்டவரே, வீட்டுக்காக கட்ட முடியல, ஊழியத்துக்கு வந்துட்டேன், வேலையை விட்டு நல்ல சம்பளத்தோடு, என்னப்பா இப்படி கொண்டு வந்து வச்சுட்டீங்க? இரு. அல்லேலூயா. ஏதோ ஒரு கடையில போட்டு வறுக்கிறாங்க, எதனா ஒண்ணு இருக்கும். ஒரு உபத்திரவத்துக்கு பிறகுதான் அவரிடத்துல நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுல ரொம்ப உண்மையாகவே இருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. உடம்பு நோவாம எதுவுமே கொடுக்க மாட்டாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஜெபிக்கலாம் ஒரு காரியம் நடக்காது. நல்லா கை கட்டி உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. நீ என்னைக்கு ஜெபிக்கிறியோ அது வரைக்கும் நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படலங்க. சொன்னேன், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஆண்டவரே என் தம்பிக்கு சோகம் கொடுங்க, ஆண்டவரே என் வீட்டுல விடுங்க. அப்ப சொன்னார், ஆண்டு சொன்னார், காது கேட்கலமா இல்லை, காது கேட்கலமா இல்லைன்னாரு. என்ன இது ஆண்டவர் அமைதியா இருக்கிறீங்க? அப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே தேசத்துக்காக வருகிறேன், ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காக வருகிறேன், இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தலைவர்களையும் அதிபதிகளையும் ஆண்டவருடைய காது ஷார்ப்பாயிடுச்சு. இததான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய். கண் இமைக்கிற நேரத்துல 36,000 ஆத்துமாக்கள் பாதாளத்துல இறங்குது. நீங்க நம்புறீங்களா இல்லையோ? இப்படி கண் இப்படி இமைக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு கண் இமைப்புல 36,000 ஆத்துமாக்கள் பாதாளத்துல இயேசுவை அறிந்தும் அறியாதபடி இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு நரகத்துல விழுந்துட்டு இருக்காங்க, பாதாளத்துல விழுந்துட்டு இருக்காங்க. ஆண்டட்ட சொன்ன, நான் கர்த்தருடைய வருகை செய்தி தான் கொண்டு போவேன், நீங்க எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும்ட்டு. அப்பதான் தம்பி அவர் எங்க காணாம போயிட்டாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. அத்த நல்லவர் கொண்டு போனார். 2 வருஷமா அங்க இருந்த என்னால முடியலங்க, அந்த ஊழியத்துல இருக்க முடியல. நீங்க இந்த தரிசனம் எனக்கு கொடுக்கலாம் ஆண்டவரேன்னு சொல்லி கை குழந்தையோட, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்றில் இருந்த குழந்தைய ஒரு சாட்சி. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது எனக்கு சரியான ஆகாரம் இல்லை, பயங்கரமா ஒடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மகிமை தேவன் கொடுக்க போறார் என்று நல்லா தெரிஞ்சுங்க. உங்களை குறித்த தீர்மான திட்டங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க சத்துருவுக்கு நல்லா தெரியும். உங்க சத்துருவுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நீ என்ன அசைக்க போற, அதனாலதான் இன்னைக்கே உன்னை என்ன பண்ற, வியாதியில போடுற, பிரச்சனை போடுறன்னு சொல்லி அவன் போடுவான். நீங்க விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவனா இருக்கணும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்பட்ட குழந்தைக்கு வயிற்றுல அப்படியே கால் சுரண்டுவா, வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை சாப்பாடே இருக்காது, ஆகாரமே இல்லை. பயங்கரமான ஒரு போராட்டம். அந்த 4,000 ரூபாய் கொடுப்பாங்க அந்த ஊழியத்துல, பத்தாது, பசியும் அருமையோடு கூட இருந்தேன். அப்ப அந்த குழந்தை பிறந்த போது ஆபரேஷன் தான் நடந்தது. பிறகு அந்த குழந்தை நடக்கவே இல்லை. 2 வயசு வரைக்கும் என் பாப்பா முட்டியிலேயே தான் நடப்பா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த முட்டி எலும்பே தெரிஞ்சிருக்கும். அவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடித்தேன், தெய்வமே உங்களை நம்பி வந்திருக்கிறேன், பிள்ளை இப்படி முட்டி போட்டுட்டு வராளு, ஆண்டவரை நடக்க வேண்டாம். இன்னைக்கு குழந்தைங்களாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கும். இந்த 2 வயசு வரைக்கும் குழந்தை முட்டியிலேயே தான் வருவான். சர்ச்சு நல்லா இவ்வளவு தூரம் இருக்காங்க, லாஸ்ட்ல உட்காந்துருக்காங்க பாருங்க, அது வரைக்கும் இங்க பலிபீடம் இருக்கும், இங்க இருந்து அங்க அப்படியே முட்டி போட்டு ஓடுவா, முட்டியிலேயே ஓடுவா குழந்தை. ரொம்ப அழுத ஆண்டவருடைய சமூகத்துல. அப்ப அந்த மிஷினரி ஊழியத்தை கொடுத்த தாயார் சொன்னாங்க, கவலைப்படாதீங்கம்மா, இந்த சின்ன வயசுல ஊழியத்துக்காக தேவனுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க பாருங்க ஆண்டவர் உங்க பிள்ளைய அழகா நடக்க வைப்பாருன்ட்டு. அல்லேலூயா. 2வது வயசு வருகிற அந்த பர்த்டேல ஆண்டவர் பிள்ளைய நல்லா நடக்க வச்சார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? நல்லா அழகா நடக்க ஆரம்பிச்சா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சாட்சி சொல்லுவேன்னு தெரியலங்க, அவ்வளவு மூட்டை கணக்குல இருக்கு, செய்திக்கு வேற கடந்து செல்ல வேண்டும். அவ்வளவு நல்லவர் இயேசப்பா, அவ்வளவு நல்லவர். ஒரு அன்பை ருசி பார்த்துட்டோம்னா விடவே மாட்டோம். வைராக்கியமா வேலையை விட்டு வந்தேன். அது போல ஊழியங்களுக்காக போய் நிறைய இடத்துல சபை ஊழியத்துக்காக கேட்டேன். சிஸ்டர்ஸ்லாமா, பெண்கள்லாம் ஊழியம் செய்யக்கூடாதுமா, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் பெண்கள் இருக்கீங்க? நிறைய பெண்கள் தான் இருக்கிறீங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்ட காதை வாங்கிக்கங்க. பெண்கள் பலிபீடத்துல நிக்க கூடாதுமா ஆண்களுக்கு முன்னாடின்னு சொன்னாங்க. லைவ் ஓடிட்டு இருக்குது என்னுடைய போன்ல, சென்னையில. கர்த்தர் நாமம் பெண்கள்லாம் ஊழியம் செய்யக்கூடாதுமா, பலிபீடத்தில் நின்று ஆண்களுக்கு முன்பாக கை நீட்டக்கூடாதுமா அப்படின்னாங்க. ஐயா, எனக்கு இந்த மாதிரி தரிசனம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இல்லம்மா, ஒரு ஓரமா உட்காருங்க,
தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, அமாவாசை பிரேயர் கூப்பிடுறேன், அப்புறம் பௌர்ணமி பிரேயர் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டோட சமூகத்துல போய் அழுதேன். ஆண்டவர் 2 ஆண்டு காலமாக மிஷனரி ஊழியத்துல இருந்து வந்தேன். நான் மறுபடியும் போய் ஊழியத்தை கேட்டால் எல்லாரும் இப்படி பேசுறாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஒரு சின்ன கூடாரத்தை தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 60 பேர் உட்காரத்துக்கு ஒரு சின்ன கூடாரத்தை தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அந்த வடசென்னை ஊழியத்துல பாஸ்டர் ஐடி கார்டு வாங்க, ஆண்டவர் ஐடி கார்டு, டிப்ளமா இன் தியாலஜி, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, ரெவரண்ட் பட்டத்துக்கும் படிக்க 3 படிப்புகளும் டிகிரிகளும் ஆண்டவருக்காக வைரக்கமா படிச்சேன். எத்தனை பேர் பெண்கள் ஊழியக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. எனக்கு ஊழியம்லாம் இல்லை. இது என்னது பாத்தீங்கன்னா, ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போக கூடாது, அவ்வளவுதான். வந்தரத்துல இருக்க பிள்ளைகளை விடுவிக்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்து இயேசுவோட மகிமை நம்மிலே வெளிப்பட வேண்டும். எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த வல்லமை வெளிப்படணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதுக்காக ஆண்டவர் மகிமையான ஊழியங்களை கொடுத்தார். அழகாக அதை கவர்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதுவரைக்கும் 9 ஆண்டு காலமாக மகிமையை ஊழியத்தை நடத்திட்டு வர்றார். என்னுடைய சகோதரன் என்னோட கூட ஆராதனை ஊழியத்துல ஆராதனை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த நாட்களை பயன்படுத்திட்டு வர்றார். தொடர்ந்து எங்களுடைய மனவாட்டி திருச்சபை ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஊழியம் எஃப்எம் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். உலகமெல்லாம் ஆண்டோட வார்த்தையை சத்தியத்தை சொல்லுகிற வார்த்தைகள் வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன ஊழியம் எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சபை ஊழியத்துக்கு முன்பதாக என்னுடைய அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பிள்ளைக்கு 12 வயது ஆண் பிள்ளை, உடம்பு முழுதுமா உப்பு பரவிடுச்சு. நல்லா கவனிக்கணும், உப்பு பரவிடுச்சு. அந்த பிள்ளை சாக போதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 3 நாள் அந்த குழந்தை இறந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் நான் போன்ல ஒருத்தங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டோட வார்த்தை வெளிப்பட்டது. அப்ப அந்த அம்மா ஓடி வந்தாங்கம்மா, எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா அவன் 3 நாள்ல இறந்துருவான் டாக்டர் சொல்லிட்டாங்க. உடம்பெல்லாம் பிள்ளைக்கு இழைச்சு போச்சு, ஃபுல்லா உப்பு, அந்த ரத்தத்துல எல்லாம் உப்பு கலந்துருச்சு, இனி பிள்ளை பிழைக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி அப்பதான் ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கர்த்தர் அந்த இடத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுத்தார். உன் பிள்ளைய போய் செக் பண்ணி பாரு மகளேன்னு சொல்லிட்டு. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, சத்தியத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாலை மற்ற 2 நாள் கழிச்சு போய் அவங்க, ஏங்க நீங்க நாளைக்கே போய் பாருங்க. இல்லம்மா நான் நாளன்னைக்கு போறேன் அப்படின்னாங்க. நாளன்னைக்கு போய் அந்த 2 நாள் கழிச்சு போய் அவங்க போய் ரிப்போர்ட்ல பார்த்தா பிள்ளை உப்போ இல்லை, ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அந்த பிள்ளைக்கு. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தில் ஆவியான மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சார். எத்தனை பேர் ஐசி வார்ட்ல இருந்து போன் பண்ணுவாங்க, கர்த்தர் பேசி கட்டு உடச்சோன்னு 2 நாள் டிஸ்சார்ஜ். கரங்களை தட்டுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. குழந்தை பாக்கியம் இல்லாத அநேக பிள்ளைகள் உள்ள விக்கிரகங்களை கும்பிடுற சிலைகள் வழிபாடுகள் செய்கிற பிள்ளைகள், டாக்டர்ஸ் கைவிட பிள்ளைகள், அநேகருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு மகிமையின் சாட்சியா கேன்சர் நோயிலிருந்து அநேகர் விடுதலை ஆக்கினார். எல்லா நாமமும் அவருக்கு தான். ஆமென். அல்லேலூயா. எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே தான். ஆமென். அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லும் முக்கியமான நேரத்துக்கு நம்ம வந்திருப்போம். அடியாளுடைய ஊழியத்துக்காய் தொடர்ந்து செவியுங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம், கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வார்த்தைகள் வாசிக்கிறது ஆயத்தமா இருக்கீங்களா? ஐயா, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரயாணத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாடிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். போதுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்பட. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பன், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. வார்த்தையோடு கூட எங்களோட இடைபடுங்க ஆண்டவரே, பேசுங்கப்பா. சீக்கிரமாய் வர போறீங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இந்த நாட்கள் எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பனே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளை விடுவிக்கட்டும் ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்டு விட்டு விடாதபடிக்கு ஒரு நல்ல நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய நான் அல்லேலூயா சொல்லுவேங்க, ரொம்ப கெட்ட பழக்கம் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 24:37ஆம் வசனத்திலிருந்து, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பேழை, அப்புறம் ஜலப்பிரளயம். பேழை, மழை அப்படியே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அப்படியே பேழை, அதுக்கப்புறம் ஜலப்பிரளயம். வேற சொல்லுங்கம்மா.
கிருபை கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வருகை நாட்கள் எப்படி ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்தார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ரொம்ப தைரியங்க உங்களுக்கு. உண்மையா தான் கை தூக்குறீங்களா? அப்படி அல்லேலூயா. எத்தனை பேர் மனசுல கசப்பா வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் மேல கோபமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மறக்க முடியாத மன்னிக்க முடியாதபடி இருக்கிறீங்க? இப்ப கை தூக்குங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான செய்திங்க, கேளுங்க. கர்த்தர் நாம சீக்கிரமா அனுப்பிட விட்டுறேன், சரிங்களா? ஆனா வார்த்தைகளை தயவு செய்து கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எப்படி இருந்தாங்களா ஜனங்கள்? உணர்வில்லாதவர்களா இருந்தார்களாம். இயேசுவின் வருகை குறித்து இன்னைக்கு சொல்லுகிற செய்திகள் எல்லாம் குறைந்து போயிடுச்சு. நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சொல்லி அருமையான பிரதர் சொல்லிட்டே இருந்தார். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும் பிரதர். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். எனக்கு அடையாளத்தை கொடுத்துட்டார் உங்க மூலியமா. எனக்கு எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம் சொல்லுங்க? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தரை என்ன பண்ணாராம்? நம்ம அன்புக்கு உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா வாழ்ந்த காலத்துல ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? நிர்விசாரமான அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். கெடுத்துக் கொள்கிறதா எப்படி? ஒரு மனுஷனுடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். உள்ளான ஆத்துமா ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஏன் நமக்கு விடுதலை இல்லை? ஏன் நம்ம சரீரத்துல உள்ள பலவீனம்? ஏன் வர வேண்டிய நன்மைகள் தடைவிட்டு நிற்கிறது? ஏன் வீடு கட்ட முடியல? ஏன் திருமணம் ஆகல? ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? சுகமணிக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் அந்த ரகசியத்தை சொல்றேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் நம்ம செவி கொடுக்காது போகிறபடினால, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடினால, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறபடினாலே அவர் அமைதியா இருக்கிறார். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்களாம் நோவாவுடைய நாட்களில். எப்படி இருந்தாங்க என்பது விவரத்தை இங்கே 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்துல அவர் என்ன பண்ற? சீஷர்கள் வந்து அவருக்கு ஆலயத்தை காட்டுறாங்க. இந்த தேவாலயம் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, இது மேல் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி அது இடிக்கப்பட்டு போகும். அப்போ சீஷர்கள் தனித்து வந்து அவரிடத்தில் கேட்கிறாங்க, இதெல்லாம் எப்ப நடக்கும்? இதனுடைய அடையாளங்கள் என்ன என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு. வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் 24ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதிகமாக தியானித்துக் கொண்டே இருப்பேன் அந்த அதிகாரத்தை. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் அவர் சொல்ல வருகிறார். இதை நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தோடு கூட ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். யாராவது நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிற்காலத்துல அது நலமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நிறைய ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதான் என்ன நடந்தது சொல்லுங்க? நம்முடைய தேசத்துல கொரோனா கொள்ளை நோய், பயங்கரமான கொள்ளை நோய். ஆமோஸ் தீர்க்கதரிசனத்துல சொன்னது பிரகாரமாக பணத்தை வீட்டு வாசல் வச்சு கூட நீ என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. துக்கம் கொண்டாடுறது தண்ணி கொடுக்க கூடாது. அந்த பணத்தை கூட தொடக்கூடாது. அதெல்லாம் என்னன்னாச்சு? ஜேசிபிலாம் கொண்டு போய் பணத்தை பதைக்கிற அளவுக்கு இவ்வளவு காரியங்கள் நடந்து, ஆனாலும் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? உணர்வில்லாதவர்களாயிருந்தாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வேணா வர்றது கிடையாது, வேலை இருக்கு, டபுள் டியூட்டிங்க, எங்களுக்கு டபுள் சம்பளங்க, உனக்கு தசமாக அதிகமா வருங்க அப்படின்னு. உன் தசமாக தூக்கிட்டு போய் எங்கன்னா போடுமா? உன் ஆத்துமா முக்கியமா? 6 நாளும் உனக்கு ஆண்டவர் டைம் கொடுத்திருக்காரு. உன்னுடைய குடும்பத்தை நீ கவனிக்கும்படிக்கு, உன் வீட்டாரை கவனித்துக்கும்படிக்கு நீ வேலைக்கு போ. உலகத்து எஜமான்களுக்கு வேலை செய். 7ஆம் நாளில் இது கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆலயத்துக்கு ஓடி வந்துடணும். அப்போ கொரோனா வந்தப்ப எல்லாம் சொன்னாங்க, ஐயோ எங்களால ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா ஏன் சொல்லுங்க? ஏன் போக முடியலன்னு சொல்றாங்க சொல்லுங்க? ஃபுல்லா லீவ், லாக்டவுன், வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்ப சொல்றாங்க என்ன சொல்ற? ஐயோ ஆலயத்துக்கு போக முடியல, ஆலயம் மூடி இருக்கேன். கர்த்தர் ரொம்ப விசனப்படுறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீ போதும், ஞாயிற்றுக்கிழமை நீ வராம இருந்தது போதும், நான் ஃபுல்லா நானே லாக்டவுன் போட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? ஃபுல் லாக்டவுன் வீட்லயே கொஞ்சம். அப்பதான் ஆன்லைன் ஜபத்துல எல்லாம் முழங்கால் போட்டு நம்ம கரெக்டா மோகன் சியா ஜபிக்கும் போது 9 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் முழங்கால் போட்டுறோம் டிவிக்கு முன்னாடி. யார் சொல்றது? இவங்கெல்லாம் யாரு? தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணின ஜனங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராதவர்கள், ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறது. நிறைய வசனங்கள் இருக்குங்க. ஆதியில இருந்து ஆண்டவர் இதான் சொல்லிட்டு இருக்காரு, என்னுடைய ஓய்வு நாளை, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக.
6 நாளும் உனக்கு பலன் கொடுத்திருக்கேன், உனக்கு உழைக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் கொடுத்திருக்கேன். 7ஆம் நாளில என்னுடைய சமூகத்துக்கு நீ வந்துடணும். அப்ப சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்ல, டபுள் சம்பளம். ஞாயிற்றுக்கிழமை வாங்குற சம்பளம் அது பிசாசு சம்பளம். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? 6 நாளும் உனக்கு வருகிற சம்பளம் தேவன் கொடுக்கிறது. 7ஆம் நாள் உனக்கு யார் கொடுக்கிறா? ஆமா, அந்த 2 தனியான சம்பளத்தை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போடணும். ஓய்வு நாளிலே தேவன ஆலயத்துக்கு வந்துடணும். அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்துல நிக்கணும். அதுதான் நம்ம கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆலயம் சொல்லுங்களேன். இப்படி ஆலயங்க இங்க இருந்து பாருங்க, ஒரு 3 கிலோமீட்டர் ஓடணுங்க. பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் கல் இந்த மாதிரி தான் இருக்கு. ஐயா சரி பண்ணிட்டு இருந்தா நான் வரும்பொழுது கல்லு மண்ணெல்லாம் இருக்கு. அப்படியே விழுந்து வாரிக்கு ஓடுவோம் சீக்கிரமா. எனக்கு முன்னாடியே போய் தேவ சமூகத்துல அமரும். அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் இன்னைக்கு சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சும்மா ஒண்ணு நமக்கு ஆண்டவர் கொடுக்கலங்க. ஒரு காரியங்களை தேவன் கொடுக்கிறார், பார்க்கிறார், இந்த பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாங்க. இந்த நோவாவின் காலத்துல அந்த பேழையை செய்யும் பொழுது எல்லாரிடத்துல நம்ம சுவிசேஷம் சொன்னா, மழை வரப்போகுது சீக்கிரம் வாங்கினா, மழையே காணாத நாங்கள் நீ சொல்லுகிற மழைக்கு எப்படி நாங்க வருவோம்னு சொல்லி அவர்கள் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் என்ன சொல்றார்? மிருகங்களை கூட சுத்தமானதையும் சுத்தமில்லாததையும் கொண்டு வந்து பேழைக்குள்ளே சேரு. அதே போல உன்னுடைய குடும்பம் மட்டும் இருக்கட்டும். அன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? செவி கொடுக்கல. இன்னைக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. கொரோனா வந்துச்சு, நாங்க எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். இப்ப யாரும் மறுபடியும் பழைய குருடி சொல்லுங்க, பழைய குருடி. ஆமா, கொரோனா வரும்போது நாங்க ஜெபிப்போம், சோதனை வந்தா ஜெபிப்போம். இது தேவனுக்கு தேவையில்லைங்க. ஹல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அது முதல்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுவை ஏமாத்திடலாம், இருக்கிறவரை ஏமாற்ற முடியாது. மரித்தனிதோ சதா காலங்களிலும் உயிருள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் எல்லா கிரியைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் சொல்றார், வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்றார், அவர் அவருடைய செய்கைகளுக்கு ஏற்ற கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நோவாவுடைய காலங்களில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? திருமணம் செய்கிறது, வீடு கட்டுறது. அப்ப நீங்க என்ன கேட்கலாம், அப்ப நாங்க வீடு கட்டக்கூடாதா, அப்ப திருமணம் செய்யக்கூடாதா? எல்லாம் செய்யணும். அதே சமயத்துல உங்க ஆத்துமாவானது ஆண்டவரோடு இசைந்து கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் தேவனுடைய ஜெப வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. 10 கன்னிகைகளில புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? எண்ணெயை வச்சுட்டு இருந்தாங்க. தீவட்டியோடு கூட எண்ணெயோடு ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த எண்ணெய் என்பது கர்த்தருடைய அபிஷேகம். அனுதினமும் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். சிலர் இயேசுவை மட்டும் எங்களுக்கு போதும், ஊழியெல்லாம் வரமாட்டாங்க, நீங்க வேற சும்மா எங்களை ஊழியத்துக்கு இருக்காதீங்க. அருமையான பிரதற்காக மேம்படுத்தலாமா? அந்த வாலிப பிள்ளைய போல இருக்கிற திருமண ஆச்சாரம் தெரியாது. ஆனா எவ்வளவு ஒரு வைராக்கியம். தட்டுக்கட்டிங்க கரங்களை, நல்ல கரங்களை தட்டுங்க நம்ம பிரதற்காக. அல்லேலூயா, மேரிட் தான், ஆனாலும் வைராக்கியமா வராரு பாருங்க. எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல அருமையான சாட்சிகளோடு கூட சொன்னார். அந்த வைராக்கியம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ வீட்டுல ஏன் தடைகள் இருக்கிறது, ஏன் கட்டுகள் இருக்கு, வியாதி பலவீனம் ஏன் இல்லைன்னா உன் மேல விழுந்த கடமையை நீ செய்யல, கர்த்தர் உனக்கு கொடுத்தவர்களை நீ செய்யல. அதனாலதான் இன்னும் தேவனுடைய கரம் உனக்காக அங்க கிரியை செய்ய முடியவில்லை. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாய் வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு வாங்கல, வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு வாங்க. நம்ம சீக்கிரமா நான் வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நல்லவர். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை யாராவது வாசிக்க கேட்கிறேன். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கேட்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்க போன்ற சத்தம் கேட்டது. இது என்ன பிரச்சனை? இது என்னங்க வார்த்தை? இது வெளிப்படுத்தல் விசேஷம் என்றது அன்பின் சீடனாகிய யோவானுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சில தரிசனங்கள், வரப்போகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். 7 சபைகளுக்குரிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி, அடுத்தது முத்திரைகள் உடைக்கப்படுகிற ஒரு காரியம். இந்த முத்திரை யார் உடைக்கிறதுக்கு பாத்திரம்னா இயேசு கிறிஸ்து தான். நமக்காக எல்லாவற்றையும் கிரயத்தை செலுத்தி நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. கிரயம் செலுத்தி தேவன் நம்ம என்ன பண்ணி இருக்கிறார்? மீட்டெடுத்து இருக்கிறார். அந்த மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு அடையாளங்களையும் இந்த முத்திரைகளோடு கூட உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் என்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இந்த அன்பின் சீஷன் தான் கடைசியாக இறந்தது. சரிங்களா? 12 சீஷர்ல ஏற்கனவே யூதாஸ் மரித்து மத்தியாஸ் வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த யோவான் மட்டும் தான், என்ன அன்பி சீடனாகிய யோவான் தான் கடைசியாக மரணத்துக்குள்ளானவர். ஆனா இவரையும் சும்மா விட்டுருக்கலங்க. மத்தவங்க எல்லாம் ரத்த சாட்சியம் மறித்தாங்க, இவரையும் எண்ணெய் கொப்பரையில போட்டாங்களாம்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவனை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, எண்ணெய் கொப்பரையில போடுங்க. நீங்க நம்புறீங்களா? உண்மையான காரியங்களை தான் சொல்றேன். அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. எண்ணெய் கொப்பரையில தூக்கி போட்டாங்களா அவரை. இப்ப பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூட அக்கினியிலே போடும்பொழுது அங்கே 4வது ஒருவராக நம்முடைய தேவன் உலாவி அவர்களுக்கு அந்த அக்கினி பட்சிக்காதபடி காப்பாற்றின தேவன் இந்த யோவானோடு கூட இருந்து அவளை பாதுகாத்தார். கடலை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதனால இவரை என்ன பண்ணிடுறாங்க, இப்ப மனுஷர்களே இல்லாத ஒரு தீவிர கொண்டு போய் இந்த யோவானை போடுங்க, அப்பதான் அவன் சரிப்படுவான்ட்டு. அங்கேயும் ஆண்டவர் விட்டு வைக்கல. அங்கேயே அவனை ஆவிக்குள்ளாக்கி கர்த்தர் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை எல்லாம் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. முதலாம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடந்தது என்பதை பாருங்க. 2ஆம் வசனம், நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதின்மேல் ஏறி இருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் பெறப்பட்டான். அல்லேலூயா. என்ன கலர் குதிரைங்க? வெள்ளை. யாருதுங்க சொல்லுங்க. இந்த முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது வந்த தூதன் யாரு சொல்லுங்க. கரெக்டா யார் சொல்றீங்க பாப்போம், சீக்கிரம் சொல்லுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. வெள்ளை குதிரைனா யாருக்கு சொல்லுங்க? ஆண்டவரது. அப்படிங்களா ஐயா? வெள்ளை குதிரை என்றால் ஆண்டவரோடது. சரி, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் திருப்பிக் கொள்ளுங்க. 4-5 வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். பிரதியுத்தரமாக ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு போதும் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த முதலாம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது வந்தது இயேசு கிறிஸ்து கிடையாதுங்க. வெள்ளை குதிரைன்னா உடனே நம்ம என்ன நினைப்போம், ஏசப்பா வராரு. அப்புறம் அது வேற என்ன அடையாளம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். வில்லு இருந்தா கூட என்ன இருக்கணும்? நான் சொல்றது கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கரங்களை தட்டுங்க அவங்களுக்காக. கர்த்தர் நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த தூதன் கையில என்ன மட்டும் தான் இருக்குது? வில்லு மட்டும் தான் இருக்கு, அம்பு இல்ல. அடுத்தது இன்னொன்னு பாருங்க, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. எத்தனை கிரீடம்? ஒரே ஒரு கிரீடம் தான் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்துல சொன்னது போல கடைசி காலத்தினுடைய முதல் அடையாளம் என்ன அப்படி என்றால், நானே கிறிஸ்து என்று அநேகர் எழும்பி வருவார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரல என்ன பண்ணுவாங்க, நான் தான் ஏசப்பாவா வந்து உட்கார்ந்து. இன்னைக்கு நிறைய மனுஷர்களே கூட என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. மனுஷர்களை வணங்குகிறவர்கள் இந்த கடைசி நாட்களில் எழும்பி இருக்கிறார்கள். இது போல முதல் அடையாளம் என்ன என்றால், அந்தி கிறிஸ்துவான அந்த கிரியைகள் என்ன பண்ணுது, நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து. வெளிநாடுகள் அப்படி நடக்குது. ஒரு ஸ்திரீயானவள் என்ன பண்றாங்க, யூரோப் கண்ட்ரியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தான் இயேசு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பின்பற்றிட்டு எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், அநேகர் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்களில் எழும்பி நானே கிறிஸ்து என்று அநேகர் வஞ்சிப்பார்கள். அப்ப இந்த வெள்ளை குதிரையில வந்தது இயேசு கிறிஸ்து கிடையாதுங்க. வஞ்சிக்கிற ஒரு ஆவி முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது வெளிப்பட்டது. அப்பொழுது முதலாம் முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேகர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அடுத்ததாக 2ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற நேரம் இல்லை. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன கலர் குதிரைங்க? சிவப்பு கலர் குதிரை. எப்படி வருகிறது சொல்லுங்க? பயங்கரமான ஒரு போராட்டத்தை பூமியிலே கொண்டு வரும்படிக்காய் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. மத்தேயு சுவிசேஷத்துல வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 6-7 வாசிங்க ஐயா. யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தமா எப்படிங்க? சும்மா அப்படி கொம்ப வச்சு தட்டிக்கிறதா? சொல்லுங்க. யுத்தத்துல எத்தனை பேர் சாகுறாங்க? இதான் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல என்ன நடக்குது, பூமியில என்ன நடக்குது? பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாம ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளும் இன்னைக்கு இயேசு வருகிறார் என்று உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் கொடுத்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுதா இயேசு வருகிறார் என்பதை? அவருடைய படைப்புகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எனக்கே விடுதலை இல்லைங்க, நானே பலவீனமா இருக்கிறேன். இருக்கிறீங்க, உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இருக்கிறவனை காட்டில உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். பரிசுத்த ஆவி உனக்குள்ள ஊற்றப்படும் பொழுது நீ பலனடைவாய் சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும்
கடைசி பரிணம் நீ சாட்சியா இருப்பாய். நீ விடுதலை பெறவில்லை என்றால் இன்னும் நீ பரிசுத்தாவிக்குள்ள வரல. புத்தியுள்ள ஸ்திரீகள் எண்ணெயோடும் தீவட்டியோடும் காத்து கொண்டிருந்தார். புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தீவட்டி மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், ஏதோ மாசத்துல வாரத்துல ஒரு காணிக்கை போட்டு நாங்க போயிடுவோம், எங்களுக்கு வரங்கள் வேண்டாம், எங்களுக்கு அபிஷேகம் வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ அந்நிய பாஷை பேசும்போது எல்லாரும் துணியெல்லாம் வளருது, எனக்கு அந்த அந்நிய பாஷை வேணாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்துவார். துணி விளங்குற அளவுக்கு ஆவியானவர் இறங்க மாட்டார். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். கரங்களை வேகமா தட்டுது அந்நிய பாஷையில, அப்படியே அந்நிய பாஷை தேவனுடைய பிரசன்னம் வரும். தம்பி அழகா ஆராதனை செய்யும் தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்ந்தேன். கர்த்தருடைய மகிமை இங்க அசைவாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். புத்தி இல்லாதவர்கள் வெளிச்சத்தை மட்டும் வைத்திருந்தார்கள். அந்த தீவட்டி அணைந்து போகிறது கூட அவங்களுக்கு தெரியல. இது கடைசி காலமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிவப்பு குதிரை வரும் பொழுது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான அதிகாரம் அதற்குள்ளே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம சுற்றிலும் நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டு தேசங்களுக்குள்ளே ஒருவேளை நினைக்கலாம், நீ செங்கல்பட்டுல ஒண்ணும் வரலங்க, அப்படிதான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நீ செங்கல்பட்டுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ ஸ்ரீயே, கிறிஸ்தவ மகனே, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒன்னும் இல்லை, நீ உட்காந்துருக்காங்க, கணக்கு கேட்பேன், கணக்கு கேட்பேன். இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் உனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிற, நீ மனம் திரும்பும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை பயன்படுத்தும்படியாக. நீங்க எல்லாருமே கர்த்தருடைய கருவிங்க. நீங்க போய் ஜெபிக்கணும். ஜெபம்னா அங்க எழுந்து பாரு. அருமையான சகோதரி, அழாதீங்க, உங்க சகோதரனுக்காக நீங்க ஜெபிங்க. இயேசுவின் நாமத்திலே சகோதரனை பலவீனப்படுத்துகிற ஆவியை கையெடு, ஓடியே போயிடுங்க. அந்த பவர் வரணும், அந்த விசுவாசம் 100% வரணும் உங்களுக்குள்ள, உங்க ஒவ்வொருவருக்குள்ளே வரணும். நீ பலவீனமா இருக்கும்படி உன்னை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இந்த மந்திரத்தை யார் செய்தார்னு சொல்லலையே, எங்க அக்காவுடைய கணவர் தான் எங்களுக்கு மந்திரம் பண்ணார். அந்த மனுஷன் இல்ல, அவர் செய்த காரியம் அவரோட இறந்து போச்சு. ஆனா நல்ல இயேசுவை எங்களுக்கு அறிய வச்சுட்டு போனார். இயேசுவாகி இந்த தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த மந்திரம் வந்தது எங்க வீட்டுல. நல்லது இல்லைன்னா இந்த இயேசுவை நான் தெரிஞ்சிருக்க முடியாது. எவ்வளவு அற்புதமான தெய்வம் தெரியுமா? இன்னைக்கு உங்க ஒவ்வொருவராலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி. வந்து உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தான் உத்தரவாதி. நீங்க முழங்கால் போட்டு விசுவேஷமாய் விசுவாசமாய் நீங்க ஜெபிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்குதுங்க. 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு இன்னைக்கு நிறைய போராட்டங்கள் இன்னைக்கு தேசங்களுக்குள்ள நடக்கிறது. நியூஸே பாக்குறது கிடையாது. என்ன நடந்தா என்ன, என் குடும்பம் நல்லா சாப்பிட்டா போதும், எனக்கு விடுதலை ஆன போதும், ஐயா சீக்கிரம் வாங்க தலையில கை வைங்க, அதெல்லாம் காலெல்லாம் ஓடி போச்சு. நீங்க ஜெபிக்கிறோம், தேவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், அப்பதான் ஆண்டவருடைய காது கேட்கும். நானும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஆண்டவரே இவ்வளவு நாள் சாட்சி இல்லாம இருக்கிறேன், எப்படி சாட்சி இல்லாம இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணுங்க, தம்பிக்கு சோகம் கொடுங்க, குடும்பத்துல பணத்தை கொடுங்க. ஆண்டவர் காது கேட்காது. ஆண்டவரே திருமணமாக அநேக பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன்னு இப்ப நம்ம காது கேட்க லைட்டா ஆரம்பிச்சு. ஆண்டவரே ஐசுவால இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க, இப்பதான் எனக்கு காது கேட்குது. நீங்க நிறைய செய்யறது கிடையாதுங்க. நம்ம அந்த காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. நீங்க வந்திருக்கிற எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய விடுதலை உங்க கையில தான் இருக்கு. கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு எவைகளை கேட்பாயோ அது தேவன் நிச்சயமாய் செய்வார். உன்னை சுற்றிலும் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளபடி நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். சாதாரண அழைப்பு இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா உயிரோடு கூட எழுப்பி, அல்லேலூயா, 1000 வருட அரசாட்சியில் தேவனோட ஆத்துமா இருக்கிறது. எத்தனை பேர் சோதிக்கிறீங்க? எத்தனை பேர் இப்ப கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க நல்ல உற்சாகமாய்? அல்லேலூயா. இந்த நிமிஷத்துல இயேசு வந்தா கூட வரேன்பா அப்படி போகணும். அல்லேலூயா. அது போகணும். வரேன்பான்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரையும் மன்னிச்சு இருக்கணும். இருதயம் சுத்தமாக இருக்கணும். கலாத்தியர்ல பயங்கரமான ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கிறார். சண்டை, கோபம், மார்க்க பேதங்கள், விக்கிர ஆராதனைகள், பில்லி சூன்யங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் லேட்டா கொடுக்குறாரு விடுதலை. அதனால நான் போய் கொஞ்சம் மந்திரம் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அப்படிதான். ஆண்டவர் ரொம்ப லேட் பண்றாரு. என் பொண்ணு அழுதுட்டே இருக்கிறதால அவங்க சபையில ஒருத்தவங்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க, நீ வாமா, ஆண்டவர் லேட்டா செய்வார், நம்ம போய் கொஞ்சம் மந்திரம் பண்ணிட்டு ஒரு எலுமிச்சை மரம் தூக்கி வந்து வச்சுட்டா உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகளுடைய கணவன் நல்லா அன்பா இருப்பாருன்னு சொல்லிட்டேன். செய்யலாமா? நம்ம செய்யலாமா? மனுஷனை நம்பி நீ போலாமா? சர்வ வல்லமை உள்ள தேவனை தெய்வமாய் கொண்டு இருக்கிற நீ அந்த காரியங்களை யோசிக்கவே கூடாது. அது உன் காதுள்ள போகவே கூடாது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவருங்க. அவரை விட்டுட்டு நீ எந்த மனுஷத்துல போய் நீ விடுதலைக்கு தேட முடியும்? அவர் ஒருவர் தான் விடுவிக்கிற தேவனாயிருக்க கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறுபடியும்
சொல்றேன், உங்க விடுதலை உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, அடுத்ததாக 3ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடந்தது பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 5ஆம் வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் வசனம். உடைத்த பொழுது ஜீவனானது சொல்ல கேட்டேன். பார்த்த பொழுது கருப்பு குதிரையை கண்டேன். தராசை கையிலே பிடித்திருந்தான். சொல்லுங்க அப்புறம். ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் உண்டான சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. 3ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது என்ன நடந்துச்சு? பயங்கரமான பஞ்சம். நம்ம எல்லாமே போய் கடையில வாங்கிட முடியுதா? இப்ப எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? வேலைக்கு போனாதான், முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு பஞ்சங்கள் அப்படியே தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. போன வருஷம்லாம் ஸ்ரீலங்கால பயங்கரமான பஞ்சங்க. ஒரு பால் 250 ரூபா, ஒரே ஒரு 1/2 லிட்டர் பால் 250 ரூபாய்க்கு வித்துச்சு. எத்தனை குழந்தைங்க பட்னியா இருந்தாங்க தெரியுமா? அது என்ன ஸ்ரீலங்காவில் தானே, நமக்கு வந்துருக்கு, செங்கல்பட்டுல வந்துருக்கு, இல்லை என்னுடைய கிராமத்துல வந்துருக்கு. நான் போய் பக்கத்துல அண்ணாச்சி கல்ல வாங்கிப்பேன். எத்தனை பேர் இருக்கீங்களா? தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல விழுந்த பயங்கரமான பாரமான காரியம். அந்த தேசத்துல தானே நீ அசட்டியா இருப்பாய் என ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பார். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு ஏன் என் பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லை தெரியுமா? அவர்கள் நான் எதற்காக தெரிந்து கொண்டேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளல. இயேசுவாகிய நான் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளல. அவருடைய அகல ஆழ நீள உயர என்னன்னு தெரியல. நான் யார் என்பதை அவர்களுக்கு தெரியல. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா, ஆமாங்க மந்திரக்கட்டுல இருந்து வந்தோம். அப்படி மந்திரக்கட்டுல இருந்து வரல. உன்னை தாயின் கருவில உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி இந்த வயசுல நீ என்கிட்ட வந்துடணும். இத்தனை வருஷத்துல வந்த உடனே உன்னை குறிச்சு 50 ஆடுகள் என்னுடைய மந்தைக்குள்ள வரணும். கணக்கு வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேருங்க காது கேட்டு சொல்லுங்க. பேதுருவின் படகை பார்க்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்க நேரம் இல்ல, காலியா இருக்கிற. அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணா சொல்லுங்க? வலையை அலசி கொண்டு இருந்தான். ஆண்டவனுடைய காலி படகை பார்த்தாரு. நிரப்பினாரா படகை? நிரப்பினாலும் என்ன பண்ண? அவன் மீன் எடுத்துட்டு போயிட்டானா? விட்டுட்டு அப்படியே வந்தான். ஆண்டவர் பேதுருவை மட்டும் பார்க்கல, பேதுருக்கு பின்னாடி இருந்த 3000 ஆத்துமாக்களை ஆண்டவர் பார்த்தார். 3000 ஆத்துமா. இன்னைக்கு உங்க 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 ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் ஒன்னை கொண்டு 50, ஒன்னை கொண்டு 1000 ஆடுகள், உன்னை கொண்டு ஒரு 4000 ஆடுகள், உங்களை கொண்டு உங்களுடைய மியூசிக்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட போறாங்க அத்தனை பேரும் வரணும். அதுக்கு என்ன நீங்க பண்ணணும்? அதை நீங்க விடுதலை ஆகும். வருஷம் பாருங்க, நம்ம குடும்பத்துல இன்னும் நம்ம பலவீனமா இருக்கேன், சோர்வா இருக்கேன். பாஸ்டர் ஜெபிங்க ஜெபிங்க. இல்ல பாஸ்டர் யாருக்காக ஜெபிக்கணும்? சீக்கிரம் கொடுங்க, பிளே லிஸ்ட் கொடுங்க, நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுகிறவங்க இன்னைக்கு இல்ல. ஊழியத்துக்குன்னு சொல்லி வரும்போது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கான்னு பாருங்க. போற இடத்துல என்ன ஒடிச்சு அடிச்சு நொறுக்கிதான் அனுப்புறாங்க. பெண்கள் எல்லாம் ஊழியம் செய்யக்கூடாதுமா, அப்படி போமா வரமாட்டாங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடலாமா? அழைத்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ தள்ளப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, தொட்டப்பட்டாலும் அடிந்து போவதில்லை, தள்ளப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, தொட்டப்பட்டாலும் அடிந்து போவதில்லை.
இயேசுவின் மகிமை யார் மேல மகிமை வெளிப்படும்? சொல்லுங்க. என் மேல சொல்லுங்க. என் மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். சொல்லுங்கப்பா, விசுவாசமா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசி நீங்க டவுட்டா இருக்கிறீங்க. கர்த்தருடைய மகிமை என்னிலே வெளிப்படும். அல்லேலூயா. உங்களை தேடி வருவாங்க. சாதாரண விஷயம். பூனேல இருந்து திருநெல்வேலியில இருந்து எந்த ஊர் கூட நமக்கு தெரியாது. போன்ல எத்தனை பேருக்கு தெரியுங்களா? எங்கெங்கயோ நம்பர்ஸ் அப்படியே கொடுத்து போன்ல வருவாங்க. ஐயாவது 2 தடவை போன் பண்ணாரு, எடுக்கல, கோச்சுக்காதீங்க ஐயா, ப்ரேயர்ல இருந்தேன். போன் ப்ரேயர்ல அவ்வளோ பேருங்க, முகமே தெரியாது. ஆண்டவர் உங்க மேல இறங்கி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவாங்க. நற்கந்தம் எல்லாம் அந்த வாசனை பரவி போகும். கிறிஸ்து அவர்களோடு இருக்கிறார், அவங்களை போய் சோமடிக்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு தேவன் உங்களை மாற்றுவார். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க உங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மூலியமா எங்க இருக்கிறீங்க தேடி கண்டுபிடிச்ச இடத்துல வந்து ஜெபித்துக் கொள்ளுகிற வல்லமை தேவனுடைய ஆவியானவர்கள் மேல அப்படியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே காரியம் தான், அவர் வருகைக்கான அடையாளங்கள் முத்திரை உடைக்கப்பட்டு ஒரு காரியம் நம்ம சுற்றிலும் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன நடந்தது பாருங்க. 3ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது பயங்கரமான ஒரு பஞ்சகாலம் சொல்ல முடியாது, இன்னைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அடுத்தது அவர் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 6:7, அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்த பொழுது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. மரணம் என்று பெயராங்க. வீட்டு வாசல்ல கூட வந்துச்சு. எதிர் வீட்டுல கூட கொரோனா. என்ன பண்ணாங்க உடனே? சொல்லுங்க. கொரோனா வந்தப்ப என்ன நடந்தது? நம்ம கையே நமக்கு பிடிக்கலங்க. எதிர் வேறு புரியுது. என் கையே எனக்கு பயமா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நியூஸ்ல? கைய கழுவுங்க. கண்ணுல வச்சிடாதீங்க. உங்க மூக்கை நீங்க தொடக்கூடாது, உங்க கண்ணை நீங்க தொடக்கூடாது. வீட்டுல யாருன்னா வந்துட்டாங்க, அவங்கள தூக்கிட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல போடு. பார்க்கலாம் வரக்கூடாது, தூரமா நிக்கணும். மூக்குல வர குச்சி இவ்வளவு தூரம் விட்டு பயங்கரமா தப்பிச்சுக்கிட்டேங்க. நான் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடவே இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவரை நான் போட மாட்டேன். அல்லேலூயா. தேடினாங்க, எங்க அவங்களை கூப்பிடுங்க. வர மாட்டேன், கிளம்புங்க அப்படின்னு. கொரோனா வராது, கொள்ளை நோய் எனக்குள்ள வராது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரி நான், என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, எனக்கு கொள்ளை நோயெல்லாம் வராது. அந்த அசையாதபடியான நம்பிக்கை எல்லாருக்கும் மூக்குல உள்ள விட்டு ஐயோ ரொம்ப கொடுமைங்க அந்த விஷயம் எல்லாம். மரணம் நடந்துதா இல்லையா? இதெல்லாம் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்றேன்னா? வேதத்தில் உள்ளவைகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீங்க. 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது அந்த மரணம் என்னாச்சு? வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்தது, எதிர் வீட்டுல வந்தது. ஆனா என் வீட்டுக்கு வரல. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்தில இருக்கும் பொழுது அனுப்பப்பட்ட அந்த 10 வாதைகளும் அங்கேதான் நம்ம ஜனங்க இருக்கிறாங்க. யாரு நீங்களா? யூத குலமா? எருசலேம்ல பிறந்திருக்கிறீங்களா? நானும் எருசலேம்ல பிறக்கலங்க. ஆனா ஒரு யூத ஸ்ரீனுடைய ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. நீங்களும் நானும் எருசலேம்ல பிறக்கலங்க. நீங்களும் நானும் யாரும் இல்ல. சொல்லுங்க. நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிடையாது. தாத்தா பேர்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியில இருக்க ஆவிக்குரிய கிறிஸ்தவ புறஜாதிகளாக எங்களுக்கு தேவன் ரட்சிப்பை அருளி இருக்கிறார்.
வச்சிருக்கிறார். ஒரு யூதனுடைய பெயர்ல தான் உங்க பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்றதை நீங்க மறந்து போயிடாதீங்க. இந்த ரட்சிப்பு பயங்கர மகிமையான காரியம். ஒரு நம்ம நினைப்போம் நான் பாரம்பரியமா இருக்கிறேன். இல்ல, அந்த பாரம்பரியத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விக்கிர ஆராதனையில இருந்திருப்பாங்க. நமக்கு எப்படி தெரியுங்க? எங்க தாத்தா எங்க அப்பாவுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு தெரியும், அவங்க அப்பா பேர்ல எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு அப்படி யாரா தெரியுமா? வம்ச வரலாறு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனா ஒரு யூதனுடைய ரட்சிப்புல நான் இருக்கிறேன்னா இந்த ரட்சிப்பை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், என்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த மரணத்தின் சம்பவம், அந்த கொலை, அந்த பயங்கரமான கொள்ளை நோய், கொள்ளையாய ஆத்துமாக்கள் மரணத்துக்குள்ளாகினார்கள். அல்லேலூயா. ஒரு சாவுனா எப்படி இருக்கணும்? அந்த வீடு எல்லாம் கூடி வந்து அழணும், தண்ணி குடிக்கணும், சாப்பாடு போடணும். ஆமோஸ் தீர்க்கதரிசி வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்ட எல்லாம் நடந்தது. ஆண்டவர் சொன்னது போல இந்த 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு எல்லாம் நடந்து முடிந்தது. பிரியமானவர்களே, நிர்விசாரமா இருக்காதீங்க. நீங்க சீக்கிரமாய் விடுதலை பெற்று அடுத்த மீட்டிங் வரும்போது பிரதர் நிறைய சாட்சி சொல்லுவாங்க. அநேக சாட்சியாகி பிரதர் இந்த ஊழியத்துல என்ன பண்ணணும் சொல்லுங்க, இந்த ஊழியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமா இருக்கவங்க மட்டும் தான் கை தூக்குறீங்க. மத்தவங்களா எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆம் முத்திரை உடைக்கும் போது என்ன நடந்திருக்கு பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க ஏற்கனவே ரத்த சாட்சியாய் மரித்தவர்களை அங்க பலிபீடத்தின் கீழே அவர் பார்க்கிறார். யோவான் தரிசனங்களை பார்க்கிறார். அப்ப அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இன்னும் அவன் எதிர் வீட்டுல இருக்கிறவன் எப்படி இருக்கிறான், அவர் நல்லா நடக்கிறான். ஊழியக்காரன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இந்த பாஸ்டர் நல்லா இருக்கிறார், நான் நல்லாவே இல்லை. அநேக ஸ்திரீகள் சொல்லுவோம் அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கு, என் வீட்டுல நடக்கல. ஆண்டவர் ஏன் அவங்க இப்படி போட்டு வச்சிருக்கிறார், என்னை வேதனைப்படுத்துகிற இந்த ஆத்துமாக்களை நடமாட வச்சு அங்கேயே என்ன உருட்டிட்டு இருக்காருன்னு சொல்றவங்க எல்லாம் காது இல்ல விழுதா? அங்கே ஏற்கனவே ரத்த சாட்சியை மரித்த ஆத்துமாக்கள் ஆண்டோடைய சமூகத்துல கேட்கிறாங்க, இன்னும் எம்மட்டும் பூமியில எங்களுக்காக நீங்க நியாயம் செய்யாது இருப்பீங்கன்னு ஆண்டோடைய சமூகத்துல அவங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு வெள்ளை ட்ரெஸ் கொடுக்குறேன், அது போன்னு படுத்துக்கப்பா, இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. 75% தான் வந்து 25% கீழே இருக்கு. ஒருவேளை 50% தான் நீ ரத்த சாட்சியா வந்திருக்கிற. இன்னும் ரத்த சாட்சியா மரிக்கிறவர்கள் பூமியில இருக்கிறார்கள். அது எல்லாம் நிறைவானவுடனே நான் வந்து நியாயாதிபதியாய் இறங்கி வருவேன், நான் நியாயம் செய்வேன். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்களை பத்தி பேசுறவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது ஒரு முள்ளு இருந்தாதான் நீங்க ஜெபிக்க வருவீங்க, ஒரு பலவீனம் இருந்தாதான் நீங்க இயேசுவை தேடுவீங்க. ஆமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, ஆண்டவரை தேடுகிறதுக்கு நமக்கு ஒரு வியாதி போட்டாதான் வரும். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நல்லா இருக்கிறிய நீ ஏறு வர ஒரு 2 ஆவி அனுப்புறப்ப சரியா வரும். எழுந்து உட்காந்து ஜெபின்னு எழுப்புவாருங்க ஆண்டவர். காலையில 3 மணிக்கு மகளே எழுந்துரு. முதல் நாள் என்ன பண்ண, ஆண்டவரை நாளைக்கு எழுந்துக்கிறேன். 2ஆம் நாள் எழுந்துரு. 3ஆம் நாள் என்ன பண்ணாரு, ஒரு ஆவியை ஏறி போய் அமுக்கி 2:45 வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்து அமுக்கின உடனே ஐயோ நாளைக்கு எழுந்து 3 மணிக்கெல்லாம் உட்காந்துடுறேன். ஆண்டவருக்கு தெரியாங்க, ஜென்டில்மேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நீ வேணும்னு முடிவு பண்ணிட்டாருனா. யோனாவை அப்படிதான் அனுப்பினார் ஆண்டவர். என்ன எங்க போறீங்க, போ மீன் வயிற்றுல ஒரு 3 நாள் இருந்துட்டு வா. மீன் வயிற்றுல உட்கார முடியுமாங்க? ஐயோ பயங்கரமான ஸ்மெல்லுங்க. அது 3 நாள் இவனுக்காக மீன் ஃபாஸ்டிங் இருந்துச்சு. எந்த பொருளை நம்ம வயிற்றுல போட்டு சாப்பாட்டு நேரத்துல பாத்தீங்கன்னா வயிறு அப்படியே கபகபன்னு ஏறியும். அங்க தாலிப்பு சத்தம் கேட்ட உடனே பசியான நம்முடைய ஆண்டவர் விசேஷமாய் மனுஷனை படைத்திருக்கிறார். எதை வாயில போடுறோம் உடனே வயிற்றுல விழுந்து நல்லா. ஆனா பாருங்க, இந்த யோனா பண்ண தப்பால அந்த மீனும் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துச்சு. பாவம், அதுக்கு ஜீரண பையெல்லாம் அந்த ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தார். ஏன்னா அவன் வயிற்றுல போய் விழுந்தவனே அவனை எதனா ஜீரணமாக்கிடுச்சுன்னா அவன் வேணும், நினைவே பட்டணத்துக்கு வேணும். அதுதான் உங்களை எல்லாம் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீ வேணும் மகளே, நீ வேணும் மகனே, நீ வேணும், நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா நிறைய பாடுகள் வாங்கிடுவேன், அதனால சீக்கிரம் மனம் திரும்பி வந்து ஆண்டவர் தான் சொல்றாரு, நிறைய பாடுகள் போட்டு வராது. இப்படி பேசும் பொழுதே சீக்கிரமா என்னிடத்துல வந்து என் மகிமை உண்மையில வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அதனால நீங்க சொல்லாதீங்க எதிர் வீட்டுல நல்லா இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க, எனக்கு ஏன் ஆண்டவர் சத்துருக்களை சிநேகி. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்ததான கட்டளை. அல்லேலூயா. உன் சத்துருக்களை சிநேகிக்கணும். உன்னை துன்பப்படுத்தலுக்காக என்ன பண்ணணும் சொல்லுங்க. உன்னை சபிக்கிறவனுக்கு அப்படியா செய்வீங்களா? எத்தனை பேருடைய முகம் இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது? ஒரு நிமிஷம் கண்ண போடுங்க எல்லாரும். இப்ப தெரிய பாருங்களேன் யாரெல்லாம் முன்னாடி வந்திருப்பாங்க, லைனா வருவாங்க. கண்ணு தரங்க. எத்தனை பேருக்கு இப்ப தெரியுது? இன்னும் நம்ம அவங்களை மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய விடுதலை வாங்கி கொள்ள முடியாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ உணர முடியாது. மனசுல கசப்பு வைராக்கியங்கள் அவனை மன்னிக்கவில்லை என்றால் கர்த்தருடைய கிரியைகளை நீ காண முடியாது, பரலோக ராஜ்யத்தை போக முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. இங்க சொல்றாரு ஆண்டவர் இந்த ஆத்துமாக்கள் இடத்துல நிறைவாகும் அளவுக்கு 11ஆம் வசனத்தை
வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்படிக்கைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் நீங்க இளைப்பாறிட்டு தான் இருக்கணும். பூமியில ரத்த சாட்சியம் அறிக்கவங்க. இது பயங்கர ரொம்ப நிறைய செய்திங்க. இது ரத்த சாட்சியம் அறிக்க போறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரகசிய வருகை முடிந்தவுடனே 7 ஆண்டு காலம் பயங்கரமான ஒரு அந்திகிறிஸ்துடைய காலம். பிரதர் அழைப்பார், ஆனால் மறுபடியும் வந்து இந்த செய்தி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த 7 ஆண்டு காலத்துல 3.5 ஆண்டு காலம் அந்த அந்திகிறிஸ்து வெளியரங்கமாய் வந்து என்ன பண்ணுவானா, அவர்களை நம்ப வைப்பா. நான் தான் மேசியா, நீ நம்பிக்கொண்டு நீ தேடிக்கொண்டிருந்த மேசியா நான் தான் சொல்லி 3.5 ஆண்டு காலம் இந்த யூதர்களையும் சுற்றிலும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், எத்தனை காது விழுது? எந்த கிறிஸ்தவர்களே? கைவிடப்பட்டவர்கள். மணவாளன் வருகிறார் அப்படின்னோடனே எண்ணெயோடு தீவட்டியோடு அவன் தினமும் ஜபத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, அவர் நினைச்சிருக்கலாம், உங்க பைபிள் காலேஜ் தான் நான் படிக்கிறேன், எதுக்கு என்ன ஊழியத்தை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஆனா கர்த்தரோட திட்டம் என்ன, அவர் காதுல விழுந்து பாருங்க. நீ ஊழியத்தை விட்டுட்டு நீ பைபிள் காலேஜ்ல உட்காந்துருக்கியான்னு நம்ம நினைப்போம். பிசா சொல்லுது பைபிள் காலேஜ், ஆண்டவர் வார்த்தையை தானே நம்ம கத்துக்க வந்திருக்கோம். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம். இந்த புத்தியுள்ள கனிகள் என்ன பண்ணாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவராலே வழிநடத்துகளோடு கூட இருந்து ஆத்து மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சு, ஊழியங்களுக்காக ஜெபிச்சு, தேவ சமூகத்துல உண்மையா இருந்து எண்ணெயோடு தீவட்டியோடு இருந்தவர்கள் உடம்பு நோவாம எங்க போனாங்க, ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட உடம்பு நோவாம கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். மத்த 5 பேரும் என்ன பண்றாங்க, போய் எண்ணெய் வாங்க போறாங்க. கிடைச்சுதா? கிடைக்கல. மறுபடியும் வந்தா கதவு பூட்டிடுச்சு. ஆண்டவர் கதவு தட்டுறாங்க. இவங்க கதவு தட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு? உங்களை அறியே போங்க. மத்தேயு சுவிசேஷம் 7:21 இருந்து வாசிங்கன்னா தெரியும். அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி சொன்னாங்க, உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தே என்ன பண்ணேன், நான் அற்புத அடையாளங்களை செய்ய அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பிதாவின் சித்தத்தை செய்யாம ஆண்டவர் ரொம்ப வசனப்படுறாருங்க. 20 வருஷம் நீ இன்னும் உன்னை நீ அழுதுட்டு இருக்க, உன் குடும்பத்தை நினைச்சு அழுதுட்டு இருக்க. இல்ல, ஒரு செகண்ட் போதும்மா, ஒரு செகண்ட் போதும். நீ அவங்களை மன்னிச்சிரு, நான் உன்னை விடுதலையாக்கி அனுப்புறேன். நீ அவங்களை மறந்துரு, அவங்க செய்த தவறுகளை நீ மறந்து மன்னிச்சிரு. உண்மையா வா, உன் குடும்பத்தை நான் விடுதலையாக்குவேன். நல்லா கவனிக்கணுங்க. நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான தேவன். அவன் கிரியைகளுக்கு ஏற்றபடிக்கத்தான் இன்னைக்கு இந்த பூமியிலேயே நமக்கு நியாயம் நீதிமான்கள் என்ன பண்றாங்க, பூமியில சரி கட்டப்படுது. பாவியும் துன்மார்க்கும் எங்கே போவார்கள்? நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிற. இன்னைக்கு ஒரு காலி அடைச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பேன், யாரும் திட்டம் போல இருக்க ஆண்டவரே. தலைவலி வந்தா கூட கேட்பேன், ஆண்டவரே எதனால இந்த பலன்? ஏன்னா ஒரு சின்ன பலவீனத்தை கூட அவர் அனுமதிக்கவே மாட்டார். பெரிய கட்டருமே மேல ஏறினா கூட அதை கடிக்கவே விட மாட்டாரு. போய் மேல ஏறிட்டு அப்படி கீழே இறங்கிடுவாரு. ஆனா பாருங்க, எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய காரியங்களை அவர் பார்த்துட்டே இருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியுது, கர்த்தருடைய கண் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க விடுதலையாதபடி இப்படி இருக்கணும் தேவன் விரும்பவே இல்லை. கர்த்தர் உங்களை விடுவிக்க சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த 3.5 ஆண்டு காலம் அந்த உபத்திரவத்தின் காலத்தில் அநேகர் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவை மறுதலித்து போவார்கள். சிலர் கிறிஸ்துவை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொண்டு ரத்த சாட்சியை மறிப்பார்கள். அது வரைக்கும் இது காக்கப்பட்டிருக்கிறது. நம்ம 6ஆம் முத்திரை உடைக்கப்படலைங்க. அது வரும் பொழுது வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் வாசிங்க. பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. இந்த வசனத்தை அங்க வாசிங்க ஐயா. மத்தேயு சுவிசேஷம் 24, 29, 30 மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24 முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இன்னும் 6ஆம் முத்திரை உடைக்கப்படல. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. தயவு செய்து உங்கள்கிட்ட பட்சமாய் கேட்கிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்க, நீங்க பூமியில என்ன அவர் செய்வாருங்க, நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். உன் பிள்ளைக்கு விடுதலை தருவாரு, வீட்டை கட்டி தருவார், எல்லாம் செய்வார். அவருடைய சத்தத்துக்கு மட்டும் உண்மையா செவி கொடுத்துருங்க. அவர் சமூகத்தை நீங்க காத்துறீங்க. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இவ்வளவு காரியங்கள் இன்னைக்கு பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நிர்விசாரத்தோடு கூட போவோமானால் அதான் சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலே வருகிற காலத்திலே நடக்கும். இன்னைக்கு எத்தனை அடையாளங்கள் இன்னைக்கு காண்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம ஒரு நிர்விசாரத்தோட கூட இருக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இப்படிப்பட்டதான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டு வருகிறதை அறியாதபடிக்கு நாங்கள் இருந்துட்டோமே. என்னை பயன்படுத்தும் ஐயா, உங்க சித்தத்தின்படி என்னை பயன்படுத்தும் ஐயா. உங்களுடைய வல்லமை என்னிலே வெளிப்படும்படியாய் இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டோட சமூகத்துல கரங்களை உயர்த்தி
ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உடைய சிந்தைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். எதற்காக என்னை அழைக்கிறோம் அந்த தீர்மானங்கள் திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரிதலதரல சந்தரவலவரி யாக்கரவலவா, ஓ ரிமனதரவலவரி யாக்கரவலவரி ரிவினிதரிவி யாக்கரவலவா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. நீங்கள் நிலையான நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலும் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்தமாய் இருக்கு. ஓ மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே எதிர்கொண்டு போக போக 10 பேரும் அங்க ஆயத்தமானார்கள். ஆனால் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தவர்கள் மாத்திரமே கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். எல்லாரும் அன்றோட சமூகத்தை நம்ம கேட்போம். தெய்வமே, எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஓ உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாள் நான் விடுதலை இராம இருந்துட்டனே, சோர்ந்து போயிட்டனே, பலன் குறுகி போயிட்டனே, உடைய வல்லமை அறிந்து கொள்ளனே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. உடைய வல்லமை என்னிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்சனாய் நாமமுள்ள தெய்வம் என்னிலே மகிமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரீமனதரமன சந்தரமனவோ, பிசாசு கிரியை அழிக்கிறதுக்கே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். நன்மைகள் செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னாரே. உன் பலவீனத்தை கடந்து போகிறவர் அவர் இல்லப்பா, உன் கண்ணீரை கடந்து போகிறவர் அல்ல. உனக்காக கிரியை செய்வர் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்னிலே என்னிலே மகிமைப்படுவீராக. ரிவலதரமன சந்தரவலவரியாக்கரவலவா. எத்தனை பேசினார்கள்? கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. தேவன் என்னோடு பேசினார். இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட கூட பேசினார். கரங்களை தட்டி அந்நிய பாஷை வைக்கிறீங்க, அந்நிய பாஷை தெரியுங்க. ரிவலதரமன சந்தரவலவரியாக்கரவலவா. ஓ ரிவலதரமலவரியாக்கரவலவலவோ. தேவ மகிமை மக்களை இறங்கி வந்திருக்கிறது. ஓ thank you Holy Spirit. கர்த்தாவே, உம்முடைய மகிமை வெளிப்பட்டதுக்காய் நன்றி அப்பா. ஓ பரலோகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ thank you Holy Spirit. thank you Lord. ஓ thank you Lord. நன்றி அப்பா தெய்வமே. ஓ ரிவனதரவன சந்தரவலவரியாக்கரவலவலவா. ஓ ரிதலதியக்குரவலவரியாக்கரவலவலி ரிவினிதரிவியாக்கரவலவலவா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா. சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை விட்டு விடாதவருடைய இருதய படைகளை எழுதப்படட்டும் ஆவியானவரே. ஆவியானவர் நடத்துங்க, இந்த குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் மறையட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே நடுவிலே இறங்கி வந்ததற்காக நன்றி அப்பா தகப்பனே. மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினவருடைய வல்லமை இப்பொழுதே எங்கள் இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் போராட்டங்கள் மறையட்டும் இயேசு ராஜா. ரிவனஹாலதுரிக்கு வித்யோலமே சந்தரவலவரியாக்கரவலவா. ஓ ரிவனதரவலவலரியாக்கரவலவலவா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும் ஐயா. தேவ மகிமை பிள்ளைகளை நடத்துகிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. அவருடைய குடாரங்களில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமை கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. வீட்டுக்கு போறதுல ஒரு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் சரீரத்திலே காணப்படும். எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் ஐயா. பூமியில சாட்சியாய் இருக்கட்டும், ஒரு வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கட்டும் ஐயா. தகப்பனே, அடியாளை அழைத்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனையை தொடர்ந்து வழி நடத்துவீராகப்பா. ஒரு நாம மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடி இறுதியாக நாளிலே விசேஷமாய் நித்திய ஜீவனை குறித்த ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தேன். அந்த சகோதரர் பிரியாணங்களை குறித்து மத்தியில் இருக்கிற ஜேம்ஸை ஜெபிப்பாக ஜெபத்தை ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி ஜெபிப்போம், நம்மளை ஒப்பு கொடுப்போம். வருகையிலே நாம் காணப்பட இந்த 5 புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல நம் வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வாழ்கிற நாட்களிலே கர்த்தருடைய பணியை செய்வதற்கு நீ பிரயாசப்படும்போது நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் மூலமாய் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் யாக்கோபுக்கு வனாந்தரத்திலே ஆண்டவர் பேசினார்.
நீங்க வீட்டுல போய் ஆதியாகமத்தின் புத்தகத்தை 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் எழுதி புலம்பிக் கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவர் அவனோடு கூட பேசின வார்த்தை, நோக்கப்பே, நீ வலதுபுறம் இடதுபுறம் கிழக்கு மேற்கு எல்லா இடமும் நீ பெருகுவாய், உன் சந்ததி உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அப்படியாக நீ கர்த்தருடைய பணியை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையின் மீது கர்த்தர் காணும்படி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் மாலை வேளையில் ஆண்டவரே, நீர் அங்கு சகோதரியை கொண்டு வந்து திரைகளோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த நாட்களில் ஊழியம் செய்ய முடியாதபடி எத்தனை தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தி இது சமூகத்துல ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும், ஜெபிக்கவும், அநேகருடைய கண்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் எங்களை அழைப்பை ஏற்று அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்த அந்த சகோதரியை கரத்துல ஒப்படைக்கிறோம். திரளான மக்களுக்கு அதுவரை காண்பிக்கிற இடங்களெல்லாம் உடைய நாமம் மகிழப்படட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார்கள். உடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை அனுப்புகிறார்கள். நாவில் அந்த அதிகாரத்தை நீர் கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அவரோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே, தன் துணைவியாரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற அந்த சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் பலப்படுத்துங்க அப்பா, அவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் போகிற இடங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற இந்த ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டு கண்ணீரோடும் உபவாசத்தோடும் இந்த சமூகத்தில் காத்திருந்து இந்த நாட்களில் எப்படியாகின ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தை கொடுத்த அந்த சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மகன் செய்கிற பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த இடத்திலும் வெட்கப்படாதபடி மகனை தலை நிமிர்ந்து நிற்க செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். போகிற காரியங்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமும் மகிமைப்படட்டும். மகனை எடுத்து பயன்படுத்துகிறாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்பா, யோசேப்பை உயர்த்தின கர்த்தர், எலியாவின் சத்தத்தை கேட்டு அக்கினியை இறக்கின தெய்வம் தாமே அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு ஆண்டவரே மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாய் இருக்கிற அவருடைய துணைவியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, அந்த மகளுக்கு கொடுத்த தொழிலுக்காக வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகளையும் ஆண்டவரே ஒரே ஆவியுடையவர்களாக அக்கிலா பிரிஸ்கிலா எப்படி ஊழியர்களை செய்ததே போல இந்த பிள்ளைகள் செய்து முடிக்க தேவன் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கொடுத்த கர்த்தரின் கனிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனையும் ஆசீர்வதிப்பதாக ஆண்டவரே, மகனுடைய விசேஷ ஆவினாலே நிரப்பி பலப்படுத்தி தாங்கி நடத்தபடியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனோடு கூட இணைந்து கர்த்தாவே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இணைந்து செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சகோதரி இம்மானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் பாதையிலே தாகத்தை கொண்டு அவரே எப்படியாக இந்த ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதில் வந்து கலந்து கொண்டு இந்த மக்களை ஆறுதல்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனாலுக்காக ஜெபிக்கிறேன், அஜித்துக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகள்